ஓம் முருகாவேல் முருகா வெற்றிவேல் முருகா. என் அன்பு குழந்தையே, பழனியிலிருந்து நேரடியாக உன்னிடம் பேசியே ஆக வேண்டும் என்று முடிவெடுத்து வந்திருக்கின்றேன். என்னுடைய இந்த பதிவை நீ கேட்க உள்வந்த நொடி முதலேயே உனக்கான நல்லது நடக்கத் தொடங்கிவிடும். அதிலும் முழுமையாக நீ கேட்டிருந்தால் உன் வாழ்விற்கான பல நற்பலன்கள் இக்கணம் முதல் முழுமையாக நீ பெறுவதை உணர்ந்தும் கொள்வாய். ஒரு நிமிடமாவது வாழ்க்கையில் நிம்மதி கிடைத்து விடாதா என்று எப்பொழுதும் ஏங்கி தவிக்கும் உனக்கு சந்தோஷமான நொடியாக ஒவ்வொரு நொடியையும் உன் வாழ்வில் அமைத்து கொடுக்க வந்திருக்கின்றேன். பறந்து விரிந்த இந்த உலகத்தில் உனக்கான சந்தோஷம் மட்டும் எப்படி கிடைக்காமல் போய்விடும் என் குழந்தையே? நிம்மதி இல்லாத நிலை என்பது இனிமேலும் தொடரப்போவது இல்லை. எட்டாத உயரத்தை நீ எட்டி பிடிக்கக்கூடிய அளவிற்கு வளர்ச்சியும் உன் மனதில் ஒருவித சந்தோஷமும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒருவித குதூகலமும் கிடைத்து நீ இனி மனமகிழ உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ ஆரம்பிப்பாய். நீ நிலை குலைந்து கதறி அழும்பொழுது உன் கண்ணீரை இந்த முருகனின் கரங்கள் தாங்கி இருக்கின்றது. அந்த கண்ணீருக்கு காரணம் என்ன என்று அலசியும் பார்த்திருக்கின்றது. உன்னை நிலைகுலைய வைத்த அந்த விஷயங்களை எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து விலக்கி வைத்து உன்னை சந்தோஷத்தை உனக்கு கொடுக்கக்கூடிய நிகழ்வுகளையும் மனிதர்களையும் நபர்களையும் உன் அருகில் வைத்து நீ மகிழ்வதை பார்த்து இந்த முருகன் மகிழப் போகின்றேன். யார் உனக்கு தீமையே செய்திருந்த பொழுதிலும் அவர்களும் நன்றாக வாழ வேண்டும், அவர்களுக்கும் எந்த தண்டனையும் கொடுத்து விடாதீர்கள் அப்பா என்று சில சமயங்களில் மனதிற்குள் நினைக்கவும் செய்கின்றாய். நமக்கு தீங்கிழைத்தவர்களுக்கு தண்டனை கிடைத்தே ஆக வேண்டும் என்று ஒரு சில சமயம் துடிப்போடு இருந்தாலும் மறுகணமே அந்த பழிவாங்கும் எண்ணம் எங்கே சென்றது என்று தெரியாத அளவிற்கு என்னுடைய பிள்ளையாக மாறவும் செய்து விடுகின்றாய். நடந்து முடிந்த நிகழ்வுகளை நினைத்து நினைத்து உன்னுடைய மனம் புண்பட்டு கிடக்கின்றது. சுயநலவாதியாக ஒரு பொழுதும் என்னுடைய பிள்ளையாகிய நீ இருந்ததே கிடையாது. உன் அப்பாவாகிய எனக்கு தெரியும், நீ ஒரு பொழுதும் தனக்கு என்று எதையும் கேட்டது இல்லை. பிறருக்காகவும் உன்னுடைய பிரார்த்தனைகளை பல விஷயங்களை கேட்டிருக்கின்றாய். என்னிடத்தில் கேட்டது கிடைக்காது என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது என் குழந்தையே. நீ என்னிடம் வைத்த அத்தனை பிரார்த்தனைகளையும் என் உயிருக்கு உயிராக இருக்கும் என் பிள்ளைக்காக உனக்காக நான் சர்வ நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன். உன் குடும்பத்தில் உள்ளவர்களும் உன்னை சுற்றி உள்ளவர்களும் நலமாக இருக்க வேண்டும் என்று நீ நினைக்கின்றாய்தானே? உன்னுடைய நலனை விரும்பக்கூடிய ஒவ்வொருவரும் நலமாக இருப்பார்கள் என்று நான் உனக்கு உறுதியளிக்கின்றேன். யார் உனக்கு தீமையை நினைக்கின்றார்கள், யார் உனக்கு நல்லதை நினைக்கின்றார்கள் என்று புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு உன்னுடைய மனதை குழப்பி வைத்திருக்கின்றார்கள். நல்லது செய்வது போல சில தீய விஷயங்களை உன்னுடைய வாழ்க்கையில் புகுத்த முற்படுகின்றார்கள். தீமை செய்கின்றோம் என்று நினைத்து சில நேரங்களில் அது நல்ல நிகழ்வாக மாறியும் இருக்கின்றது. என்னுடைய அன்பு குழந்தையே, இப்படி உன்னுடைய வாழ்க்கையில் சிலர் விளையாடி கொண்டிருக்கும் பொழுது அந்த விளையாட்டையெல்லாம் நிறுத்துவதற்காக நான் உன்னுடன் துணை நிற்பேன். நீ எதிர்பாராத நேரத்தில் உனக்கு சாதகமாக அனைத்து முடிவுகளும் கிடைக்கும். நீ நினைத்தது கிடைத்து உன்னுடைய மனம் மகிழக்கூடிய அளவிற்கு உன்னுடைய விருப்பம் ஈடேற உள்ளது. காத்திருந்த காலம் முடிந்து கனியானது உன் கரங்களில் நீ பெறக்கூடிய நேரம் வந்திருக்கின்றது. நேரமும் காலமும் கனிந்து வந்திருக்கின்றது. உன்னுடைய வாழ்க்கையில் இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும். எந்த ஒரு குறையும் இல்லாமல் ஐஸ்வர்யங்களை அள்ளி கொடுக்க உன்னுடைய வாழ்வை தேடி வந்து விட்டேன். இனி உன்னுடைய வாழ்க்கை மிகவும் உயர்ந்த நிலையை அடையும். நல்லதே நடக்கும்.